அனைவருக்கும் வணக்கம். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை, பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார். பப்ளிக் செக்டார் என்று சொல்லப்படக்கூடியது முழுக்க முழுக்க இந்திய அரசாலேயே நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனமாகும். இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சமதர்ம பொருளாதாரத்தை கடைபிடித்தல். அதாவது இதில் ஈட்டப்படக்கூடிய வருமானம் என்பது முழுக்க முழுக்க நாட்டினுடைய மக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆனால் தனியார் துறை என்பது அவர்களினுடைய, அதாவது அந்த தொழிலை நடத்திக்கு வரக்கூடிய அந்த தனிப்பட்ட நபரினுடைய வருமானத்தை ஈட்டுவதற்கான அதிக முக்கியத்துவத்தை பெறுகிறது. ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் நாம் பணிபுரியும் பொழுது பணியாளரினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க சர்வீஸ் ஓரியன்ட், அதாவது முழுக்க முழுக்க சேவைகளை சார்ந்ததாகவும் அதனால வரி ஏய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது அனைத்துமே தனியார் துறைகளில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்களில் பின்பற்றப்படுவதால் சமுதாயத்தில் பின்தங்கிய நபர்கள் அல்லது வேலைவாய்ப்பு தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஆனால் தனியார் துறை நிறுவனங்களில் இது போன்ற வேலை வாய்ப்புகளுக்கு இடஒதுக்கீடோ அல்லது சிறப்பு சலுகைகளோ எதுவும் வழங்கப்படுவதில்லை. முழுக்க முழுக்க லாப நோக்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியதுதான் நம்முடைய தனியார் துறை. முழுக்க முழுக்க சமுதாய நோக்கத்துடன் நடைபெறக்கூடியது தான் நம்முடைய பொதுத்துறை.